வணக்கம். இந்த வீடியோவில் 12/7/2026 சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் சார்ந்து புதிய அறிவிப்பு ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, எல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மிக முக்கியமான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய திட்டம் 2026 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டம் அடுத்த 5 ஆண்டுகள், அதாவது 2031 ஜூன் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். தமிழக அரசின் நிதித்துறை செயலர் MA சித்திக் வெளியிட்ட அரசாணையின்படி இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள், அவர்களின் வாழ்க்கை துணையர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவரும் பயனடைய உள்ளார்கள். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் ரூபாய் 7.50 லட்சம் வரையில் பணமில்லாத மருத்துவ சிகிச்சை பெறும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 46 வகையான தீவிர நோய்களுக்காக ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் 12 லட்சம் வரை மருத்துவ செலவுகள் காப்பீட்டின் கீழ் வழங்கப்படும். புதிய திட்டத்தில் மொத்தம் 2992 மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனோடு மாநிலம் முழுவதும் 1535 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இந்த காப்பீடு திட்டத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதால் பயனாளிகள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் எளிதாக சிகிச்சைகள் பெற முடியும். இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் உட்பட பல்வேறு பிரிவு பணியாளர்களும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குறைந்த ஊதியம் பெறும் பணியாளருக்கான காப்பீட்டு பிரீமியம் தொகையினை தமிழ்நாடு அரசை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவர்களுக்கு எந்த கூடுதல் நிதி சுமையும் ஏற்படாது. மேலும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையருக்கு பொருந்தும். அதேபோல தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களும் இத்திட்டத்தின் பயனை பெறுவார்கள். மொத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையினை நிதி சுமை இல்லாமல் வழங்கக்கூடிய நோக்கத்தில் இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது மருத்துவ செலவுகளால் ஏற்படக்கூடிய பொருளாதார சுமையை குறைத்து தேவையான நேரத்தில் தரமான சிகிச்சையினை உறுதி செய்யக்கூடிய முக்கியமான நலத்திட்டமாக இது அமையும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.